நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன வேணுமோ அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா இனி வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸாக வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் லாட்லி பெஹனா திட்டம் தமிழில் அன்பு சகோதரி திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாட்லி பெஹனா திட்டம் தொடங்கிய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மத்திய பிரதேஷ். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கான பேர் தான் பார்த்திங்கன்னா லாட்லி பெஹனா திட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கருணாநிதி பொற்கிளி விருது பற்றி தவறானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது தப்பாக இருக்குது அதுதான் வந்து கேட்குறாங்க. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சார்பில் ஆண்டுதோறும் நாவல், சிறுகதை, கவிதை, நாடகம், மொழிபெயர்ப்பு, உரைநடை ஆகிய பிரிவுகளில் சிறந்த படைப்புகளை வழங்கும் எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. சரிங்களா? 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். விருது பெறுவோருக்கு பாராட்டுச் சான்றிதழுடன் ரொக்கம் 1 லட்சம் ரூபாய் விருது தொகையும் வழங்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள். 2024 ஆண்டிற்கான விருதுகளை சிவசுப்ரமணியம் உரைநடைக்காக வாங்கியிருப்பார். உமா மகேஸ்வரி கவிதைக்காக வாங்கியிருப்பாங்க. தமிழ் மகன் பார்த்திங்கன்னா நாவல். ஸோ அழகிய பிரியன் பார்த்திங்கன்னா சிறுகதைக்காக வாங்கியிருப்பார். வேலு சரவணன் பார்த்திங்கன்னா நாடகத்துக்காக வாங்கியிருப்பார். மயிலை பாலு பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருப்பார். ஸோ இதில் வந்து எது தப்பாக இருக்குது அதுதான் வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து தப்பாக கிடையாது, எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ 2024 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த விருது யார் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பத்ம விபூஷன் பார்த்திங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா வெங்கையா நாயுடு, நடிகர் சிரஞ்சீவி, பத்மா சுப்பிரமணியம், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. பத்மபூஷன் விருது பார்த்திங்கன்னா நடிகர் விஜயகாந்த், இவர் இறந்துட்டார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பார்த்திங்கன்னா யாரை பராமரிப்பாளர் பார்வதி பருவாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்து பாருங்கள். ஸோ நாடுகள் அதோடைய தலைவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள். மாலத்தீவுடைய புதிய அதிபர் பார்த்திங்கன்னா முகமது முயிசி. பாகிஸ்தானுடைய புதிய பிரதமர் பார்த்திங்கன்னா ஷபாஸ் ஷெரீப். இஸ்ரேல் பிரதமர் பார்த்திங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு. உக்ரைன் அதிபர் பார்த்திங்கன்னா விளாடிமிர் செலன்ஸ்கி. ரஷ்யாவுடைய அதிபர் பார்த்திங்கன்னா விளாடிமிர் புதின், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர் பார்த்திங்கன்னா கேப்ரியல் அட்டல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டான் நாட்டுடைய பிரதமர் பார்த்திங்கன்னா ஷெரிங் டோப்கே. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, எல்லாமே வந்து நேருக்கு நேராக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு அரசின் விருதுகள் திட்டம் பற்றி தவறான கூற்றினை தேர்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்கள். விருதுகள் திட்டம் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையால் செயல்படுத்தும் திட்டமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது. தமிழ்நாடு மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் ஜனவரி 8, 2024 தொடங்கி வைக்கப்பட்டது. இது வந்து சரிதான். ஸோ 3வது கூற்று பாருங்கள். அரசு பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் திட்டம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். முன்னாள் மாணவர்களை கொண்டு அரசு பள்ளிகளை மேம்படுத்துதல் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். சரிங்களா? இதில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.